மேடம், உண்மையை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? இல்ல சார், என் மருமக எந்த தப்பும் பண்ணலன்னு தான் சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க கடமை என்னவோ அதை செய்யுங்க. ஆனா நான் என் மருமகளை அப்படியே விட்டுற மாட்டேன். அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வர நான் போராடுவேன் சார். சிட்டியில பெரிய வக்கீலா பார்த்து நான் அவளை வெளியில கொண்டு வருவேன். கயல், நீ தைரியமா இருமா, நான் இருக்கேன் உனக்கு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, நாங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம். அந்த வேண்டுதலை நிறைவேற்றதாயா வந்திருக்கோம். அப்படிங்களா? சரிம்மா. இந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணுங்கிற வழிமுறையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயா, சாமி கும்பிடுறதுக்கு வழிமுறையெல்லாம் இருக்கா? ஆமாப்பா, இருக்கு. வேண்டுதல் வச்சிருக்கீங்கல்ல, அதை முறையா எந்த குறையும் இல்லாம நிறைவேற்றுறது தான் அம்மனுக்கு ஏற்புடையதாகும். ஐயா, அவங்களுக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த சாமிக்குன்னு 3 பரிகாரம் இருக்கு. 1 உச்சி வெயில்ல பண்றது, 2வது பொழுது சாயறதுக்கு முன்னாடி பண்றது, 3வது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் பண்றது. இந்த வேண்டுதலை முழுமையா முடிச்சிட்டு தான் இந்த ஊரோட எல்லையை நீங்க தாண்டணும். இந்த பரிகாரத்தை பண்ணும்போது சில தடைகள் கூட வரலாம். ஆனா அந்த தடைகளால இந்த பரிகாரம் பாதியிலே நின்னுடாம கவனமா பாத்துக்கணும். அப்ப பாதியிலே நின்னுட்டா என்ன சாமி ஆகும்? ஏய், என்னடி இது? பரிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அபசகுணமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ அம்மா, சும்மா தெரிஞ்சுக்கலாமேனுதாம்மா கேட்டேன். அப்படி ஏதாவது குறையோடவோ இல்ல பரிகாரத்துல தடங்கள் வந்து பாதியில நிப்பாட்டிட்டீங்கன்னாவோ, நீங்க யாருக்காக இந்த வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கீங்களோ அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அந்த அளவுக்கு உக்கிரமான கடவுள் இது. அண்ணி, இந்த ஐயா சொல்ற மாதிரி ரொம்ப உக்கிரமான கடவுள் போல. நீ கொஞ்சம் பார்த்து வேண்டுதல் பண்ணி முடிச்சிருங்க நீ. ஐயா, நான் எந்த குறையும் வராம நல்லபடியா பண்ணி முடிச்சிடுறேன் ஐயா. சரிம்மா, பரிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அம்மன் கிட்ட பூஜை பண்ணி ஒரு கயிறு ஒன்று தரேன். அதை நீங்க எல்லாரும் கையில கட்டிக்கிங்க. அந்த கயிறை பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் கழட்டவும் கூடாது, இந்த எல்லையை தாண்டவும் கூடாது. சரிங்க ஐயா. ஐயா, ஏதாவது எமர்ஜென்சினா கூட போக கூடாதா? போகக்கூடாது. எல்லா பரிகாரத்தையும் முழுசா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போகணும். சரிங்க ஐயா. சரி சரி, நான் போய் பரிகாரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் பண்றேன். நீங்க பூஜை சாமானங்களை எடுத்துட்டு வந்துருங்க. சரி சரி சரி, வாங்க, பூசாரி சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். அப்படி என்ன நமக்கு தடையும் தடங்களும் வந்துட்டு போகுது. சரி, வாமா. போலாம். ஏய் பாப்பா வா. ஆசானே, ஆனந்த் சொல்றது கரெக்ட் தான். வாங்க, மத்தவங்க பூஜை பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டல? ஆசானே, அதெல்லாம் அப்பவே வாங்கி வச்சுட்டேன் ஆசானே. அண்ணியோட வேண்டுதலுக்கு 3 பரிகாரம் பண்ணன்னு சொல்றாரு ஆசானே. என்னமோ வேண்டுதல் நீங்க பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. போங்க, நான் போய் எடுத்து வைங்க. சரி, போங்க வாங்க, மாமா. நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல? ஏய், உண்மையை சொல்ல போறியா? அடி வாங்கி சாக போறியா? சொல்லு மேடம். நீங்க என்ன அடிச்சே கொன்னாலும் என்னால நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது மேடம். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. நகைக்காகவும் பணத்துக்காகவும் கொலை பண்ற ஆள் நான் கிடையாது. இங்க பாரு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கோவப்படுத்தாத. இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அதான் உனக்கு நல்லது. மேடம், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன். ஏன் மேடம் இப்படி சித்திரவதை பண்றீங்க?
நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. செய்யாத தப்புக்கு ஒரு பழிய நான் எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன ஒரு குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டு விசாரிக்கிறதுனாலதான் நான் தான் தப்பு பண்ணேன்னு நீங்க நினைக்கிறீங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. என்ன கொன்னே போட்டாலும் இன்னொரு உயிரை என்னால எடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு நர்ஸ் மேடம். ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். எத்தனை உயிர் பிறக்கும் போது நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? எத்தனை உயிரை காப்பாத்தும் போது டாக்டர்ஸ் கூட நான் பக்கத்திலே இருந்திருக்கேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் பாவம் முடியாத ஒரு வயசான அம்மாவை நானே போய் கொல்லுவேன்? என்ன நம்புங்க மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன முத்து இது? எவ்வளவு கேட்டாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறா. இவ்ளோ அடிச்சு உண்மையை சொல்லலன்னா ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருக்குமோ? அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா கொலை பண்ற மாதிரி தெரியலையே. ஆனா இன்ஸ்பெக்டர் விட மாட்டாரே. இன்ஸ்பெக்டர் மீறி என்ன செய்ய முடியும்? எல்லா எவிடன்ஸும் இந்த பொண்ணுக்கு எதிரால இருக்கு. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணணும் மேடம். நான் இங்க இருக்கேன்னு என் ஃபேமிலியில யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சாலாவது என்னை காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை உங்க போனை மட்டும் கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு ஃபோன் கால் ப்ளீஸ் மேடம். உதவி பண்ணுங்க மேடம். முத்து வேணாம் முத்து, ஒரே ஒரு சொல்றது phone கேளு. தானே. வேணாம் மேடம் ப்ளீஸ் சொல்லுமா, பண்ணுங்க. உன் வீட்டுக்கார் ஃபோன் நம்பர் சொல்லு. 98. கான்ஸ்டபிள், என்ன அக்யூஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? சார் நீ வேலையில இருக்கணுமா வேணாமா? சார், இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு சார். கொலை பண்ண மாதிரி தெரியல சார். டேய் வாய் மூடு. சார் என்ன அந்த பொண்ணுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்குறியா? இல்ல சார், அது பேப்பர் நியூஸ்ல நீ இதுவும் பாக்குறதே இல்லையா? இப்பெல்லாம் பணத்துக்காக யார் எப்படி மாறுறாங்கன்னு தெரியாது தெரியுமா? சார் அவ சொல்றான்னு நீயும் நம்புற? அந்த வயசான அம்மாவா இல்ல அந்த நகையான்னு பாத்துருப்பா இவ. நகையை பார்த்ததும் நகைக்காக கிளவியை கொன்னுட்டு இப்ப மாட்டிக்கிட்டோன்னே நாடகம் ஆடிட்டு இருக்கா. சார் இல்ல சார், நான் பண்ணல சார். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏய், ஏதாவது பேசுன அவ்வளவுதான். உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. என்ன அழுது சிம்பதி கிரியேட் பண்றியா? உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இப்பெல்லாம் ஆம்பளை பொம்பளைன்னு இல்லாம காசுக்காக யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க தெரியுமா? பார் கான்ஸ்டபிள், இவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உன் வேலையை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா நான் சொல்றது மட்டும் கேளு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம்.